ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இந்த ராஜேஸ்வரி மல்லி கையில வசமா மாட்டிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மல்லி கையில அந்த போன் நம்பர் இருக்கு இல்லையா, இப்ப அந்த கவின் கையில பேசிட்டு இருக்கிறவங்க, கவின் போன் பண்ணி யார் யார்கிட்ட பேசுறானோ அந்த நம்பர் தந்திருக்காங்க இல்லையா, அந்த நம்பரை வச்சு கால் பண்ணி பாக்குறாங்க. விஜய் போன்லயும் கால் பண்ணி பார்த்தாச்சு. எதுக்கு விஜய் கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டு அதை அட்டென்ட் பண்ணாதே விட்டுட்டாங்க ராஜேஸ்வரி. மறுபடியும் நம்ம மல்லி சும்மா இருக்கிறது இல்ல, அந்த நம்பர் யாரு, இது எங்கேயோ பார்த்த ஞாபகம் தான், ஏதோ கிட்டக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இந்த ராஜேஸ்வரி அட்டன் பண்ணிடுறாங்க. இப்ப ராஜேஸ்வரி அட்டன் பண்ணிருந்தாங்களா, ஹலோ யார் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ராஜேஸ்வரின்னு தெரிஞ்ச உடனே நம்ம மல்லி எல்லாம் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க, ஏ ராஜேஸ்வரி வெளியே வாடி, நீ எப்படி பண்ணிட்டு இருக்க, நீ கவின் கிட்ட போன் பேசிட்டு இருக்கியா, நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், சுடரை நீயே கொலை பண்ணிட்டு இப்ப என் மேல எல்லாம் நீங்கெல்லாம் ஒரு கூட்டா சேர்ந்து எல்லாமே பிளான் போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்களா, எங்களை மாட்டி விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மல்லி கோபமா இந்த ராஜேஸ்வரி கிட்ட பேசுறாங்க. நம்ம விஜயும் அங்கதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கவினோ எதுக்காக இப்போ இந்த ராஜேஸ்வரிக்கு கால் பண்றாங்க, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்றது நம்ம மல்லி விஜய் யாருக்குமே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சா அது இன்னும் பெரிய விஷயம் ஆயிடுங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி தான் ரேணுகாவை கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்க இல்லையா, அந்த விஷயம் மட்டும் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சா என்னவாகும், செம்ம கொல்ல வெறி ஆயிடுவாங்க. இந்த ராஜேஸ்வரி அடி கொடுக்குவாங்க. அப்படி ஆகும் போது ஏன்னா இந்த ராஜேஸ்வரி அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த கவின் பணத்தை கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராஜேஸ்வரி எப்படா இது இந்த விஷயத்த போயிட்டு சொல்ல முடியுமா, இதுக்காக கவின் எனக்கு போன் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா, நம்மள மிரட்டுறதுக்கு தான் போன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா இந்த விஷயம் அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. அதனால அவனுக்கு தேவை பணம், அதுக்காக ராஜேஸ்வரியை மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா அது நம்ம மல்லிக்கு தெரியாது, நீ எதுக்காக கவின் கூட பேசிட்டு இருந்த, நீங்க எல்லாம் கூட்ட சேர்ந்துட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. என்ன நடக்க போகுது, இது ஒரு பக்கம் இருக்க, தீபன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள. நீங்க என் புருஷன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் தீபிகா செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தீபன் என்ன செய்ய போறாங்க நெக்ஸ்ட், அந்த வீட்டை விட்டு வெளியே வர போறாங்களா இல்ல அவங்களோட மகளுக்காக அங்கேயே பொறுமையா இருக்க போறாங்கன்றதை எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்.